இந்தியா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் T20 உத்தேச இந்திய பிளேயிங் 11 14 மாதத்திற்கு பிறகு அதிரடி. இந்திய அணி நாளை ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு எதிரான முதல் முறையாக இரு நாடுகளுக்கு இடையேயான வெள்ளைப்பந்து தொடரில் விளையாடுகிறது. இந்தியாவில் நடைபெற இருக்கும் 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் இரு அணிகளும் மோதிக்கொள்ள இருக்கின்றன. இந்திய அணி இந்த முறை கேப்டன் ரோஹித் சர்மா தலைமையில் விளையாடுகிறது. தற்போது ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு எதிரான இந்த தொடருக்கு அறிவிக்கப்பட்டுள்ள இந்திய அணிக்கு விராட் கோலியும் திரும்பியிருக்கிறார். சஞ்சு சாம்சன் திரும்ப அழைக்கப்பட்டிருக்கிறார். இவர்கள் இருவரும் 14 மாதத்திற்கு பிறகு இந்திய T20 அணிக்கு திரும்புகிறார்கள். இந்த நிலையில் இசான் கிஷன், ஸ்ரேயஸ் ஐயர், ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் அதிரடியாக நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே சமயத்தில் ஆவேஸ் கான், முகேஷ் குமார் மற்றும் ஹர்தீப் சிங் என 3 வேகப்பந்து வீச்சாளர்கள் மட்டுமே இருக்கிறார்கள். இன்னொரு பக்கத்தில் தென்னாப்பிரிக்கா T20 தொடரில் நீக்கப்பட்ட அக்சர் பட்டேல் வந்திருக்கிறார். இவருடன் சுழற்பந்து வீச்சாளராக வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ் மற்றும் ரவி பிஷ்னோய் இருக்கிறார்கள். துவக்க ஆட்டக்காரர்களாக கேப்டன் ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால், கில் என 3 வீரர்கள் இருக்க கேப்டன் ரோஹித் சர்மாவுடன் இடதுகை பேட்ஸ்மேன் ஜெய்ஸ்வால் துவக்க வீரராக களமிறக்கவே அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. 3வது இடத்துக்கு விராட் கோலி வர 4வது இடத்தில் திலக் வர்மா இருப்பார். பேட்டிங் யூனிட்டில் 5வது மற்றும் 6வது இடத்தில் ரிங்கு சிங் மற்றும் விக்கெட் கீப்பரில் ஜித்தேஷ் சர்மா இருப்பார். சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கடினம். 7வது இடத்தில் அக்சர் பட்டேல் சுழற்பந்து வீச்சு ஆல்ரவுண்டராக இடம்பெறுவார். மீதி 4 இடங்களுக்கு குல்தீப் யாதவ், ஹர்தீப் சிங், ஆவேஸ் கான் மற்றும் முகேஷ் குமார் 4 வருவார்கள். இந்த பிளேயிங் 11 அமைவதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கிறது. ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு எதிரான முதல் T20 போட்டியில் உத்தேச பிளேயிங் 11 அறிவிக்கப்பட்டுள்ளது. ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால், விராட் கோலி, திலக் வர்மா, ரிங்கு சிங், ஜித்தேஷ் சர்மா, அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், ஹர்தீப் சிங், ஆவேஸ் கான் மற்றும் முகேஷ் குமார் இடம்பெற அதிக வாய்ப்புகள் இருக்கிறது.